சின்னத்தம்பியின் வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சின்னத்தம்பி மல்லியுடன் தான் வாழ வேண்டும் என்றும் அதில் எவரும் குறுக்கிட உரிமை இல்லை என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஐஷு, அழாதம்மா. ஐஷு, ப்ளீஸ் அழாதம்மா. இது பாரு, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். இங்க பாரு, அம்மா இருக்கல்ல. இந்த கோர்ட்ல தானே சொன்னாங்க, வேற ஏதாவது வழியில பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஐஸ்வர்யா, அந்த சின்ன தம்பியை நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு, உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது. நீ தைரியமா இரு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன மேடம், உங்க மாப்பிள்ளை எப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு? அவரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆர்கியூ பண்ண முடியும் சொல்லுங்க? சாரி மேடம், நான் வரேன். ஏய், அழாதடி. இங்க பாரு. ஐயோ. என்ன அக்கா, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, அப்செட்டா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? பின்ன இருக்காதா? கல்யாணம் ஆகி பொண்ணு ஒரு மாசத்துல வாழா வெட்டியா நின்னா எந்த பெத்த மனசுக்கு தான் பித்து பிடிக்காது. ஆனா அக்கா, இந்த விஷயத்துல நீ என்ன ஒரு வார்த்தை குத்தம் சொல்ல முடியாது. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல, வீடியோ எடுக்கல, போட்டோ எடுக்கலன்னு என்ன நீ கேட்க முடியாது. உன் பொண்ணு மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா அதெல்லாம் நீதான் செஞ்சிருக்கணும். ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கோர்ட்டில் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த போராடினேன். ஆனா நீயும் உன் பொண்ணும் தான் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை மாப்பிள்ளையா சூஸ் பண்ணி நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இத போய் நம்ம அப்பா மிஸ்டர் வேலுச்சாமி கிட்ட சொல்லு, காரி துப்புவாரு. வரேன். அழாத. என்ன மாப்பிள்ளை இது? உங்களை நாங்க எப்படி மலை போல நம்பணும்? ஆனா ஏன் இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட அவ்வளவு சொல்லி அனுப்பியும் கூட இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க பாருங்க, நீங்க பயத்துல எல்லாம் உளர்னதா நான் நினைக்கவே இல்லை. தெளிவாதான் இருந்தீங்க, தெளிவாதான் பேசுனீங்க. ஆனா எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? மா, ஏமா இவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய், வாயை திறந்து பதில் சொல்றா. நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன்டா அப்படி சொன்ன? என்ன அந்த மல்லியோட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டியா? நீ துரோகிடா. நீ உன்னெல்லாம் என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன என் மாமா மேல கை வைக்கிற நீ? அவர் கோர்ட்ல உண்மையை தானே சொன்னாரு, அதுக்கு போய் அடிக்க போற? ஏய், அவன் என்ன உண்மையா சொல்லி கிழிச்சான்? இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல, மாமா நியாயமா நேர்மையா தான் சொன்னாரு. இனி என் மாமனை இல்ல இல்ல என் புருஷனை இதோட மறந்துட்டு போயிட்டே இருங்க. வா மாமா. அழாதம்மா. என்ன மாமா புதுசா இதையோ பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? நம்ம வீடுதான், வா உள்ள வா. பாட்டி வா மாமா. யார் வந்திருக்கா பாரு. சீக்கிரம் வா பாட்டி. அப்பா ஊருக்கு போயிருக்காரு மாமா. என்னையும் கட்டாயமா வந்தாகணும்னு வற்புறுத்தினாரு.
ஆனா நான் தான் பிடிவாதமா என் மாமனை இங்க விட்டுட்டு ஊருக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னோட பிடிவாதம் தப்புன்னு எல்லாரும் சொன்னாலும் நான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, நீ வந்துட்ட, என்னோட பிடிவாதம் ஜெயிச்சிருச்சு. நீ எனக்குன்னு கிடைச்சிட்ட மாமா. பாட்டி, என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் வா. வரேன் சின்ன தம்பி. வேறாடி, ஐயோ வந்துட்டியாடா கண்ணு. ஏண்டா, போலீஸோட நாங்க அந்த வீட்டுக்கு வந்தப்போ என்ன அப்படி முறைன்னு முறைச்ச? இப்ப கோவம் எல்லாம் போயிடுச்சா? இந்த கழுவிய பாத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? ஆமா, மாமா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. பேச்ச பாரு கிழவிக்கு. கோர்ட்டுல கேஸ் இன்னைக்கே தீர்ப்பாயிடுச்சு. சட்டப்படி மாமா இப்போ என் வீட்டுக்காரரு. என் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இங்க வந்திருக்காரு. பாட்டி கிட்ட சொல்லு மாமா. ஏண்டி, அப்போ உன் மாமா கோர்ட்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டானா? ஆமா பாட்டி, உனக்கும் மல்லிக்கும் பதிவு திருமணம் ஆயிடுச்சான்னு வக்கீல் கேட்டாரு. ஆமா ஆயிடுச்சுன்னு 2 வார்த்தை மாமா ஒத்துக்கிட்டாரு. ஐயோ, ஏண்டா அப்போ மல்லிக்கும் உனக்கும் பதிவு திருமணம் ஆயிடுச்சா? கேள்வி சும்மா நோண்டி கேள்வி கேக்குறத நிப்பாட்டு. நான் போய் மாமாவுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். ஆடியாத்தி. டேய் சின்ன தம்பி, பாத்தியாடா அவளை? அவ பொய்யே சொல்லியிருந்தாலும் அவ மனச புரிஞ்சுக்கடா. டேய், நீ அவளுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். சாகர வரைக்கும் அவ உன்னை உட்கார வச்சு கஞ்சி ஊத்துவாடா. நீ காரணம் இல்லாமல்லாம் அந்த வீட்டை விட்டு வந்திருக்க மாட்ட. மனசு வெறுத்து போய் அவங்க சாவகாசமே வேண்டான்டா நீ வந்திருப்ப. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ அந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க மாட்ட. உன்னால இருக்கவும் முடியாது. இங்க பாருடா, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராதுடா. டேய், உனக்கு அந்த வீட்டுல எந்த மரியாதையும் கிடைச்சிருக்காது. உன்னை கேவலமா தான் நடத்திருப்பாங்க. இத பாருடா, நீ கவலைப்படாத. பணக்கார வீட்டுல கொஞ்சம் கூட கிடைக்காத மரியாதையும் பாசமும் உனக்கு இந்த வீட்டுல தாராளமா கிடைக்கும்டா. ஏய் மல்லி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியாடி? மாமா. ஹாய், யாருக்கு யாரா மாமா? என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு நான் மாமாவா? என்ன மாமான்னு கூப்பிட உனக்கு என்னடா யோகியத்தை இருக்கு? மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாம கூப்பிட்டுட்டேன். அப்படி சொல்லு. ஐயா, எஜமா, முதலாளி, அப்படி மரியாதையான வார்த்தையால சொல்லு. எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஐயா. ஐயா. அது ஏண்டா அந்த பையனை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிங்க, அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு உன் காது படவே நானும் பேசுறேன். நீயும் நல்லாவே கேக்குற. இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போவாம அப்படியே பச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கேடா. ஏடா டேய், உடனே அக்கா கெஞ்சினாங்க, மச்சான் கொஞ்சினா, இந்த மாதிரி சப்பக்கட்டுலாம் கட்டக்கூடாது. ஏண்டா நீ சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதாடா? ஐயா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான்ட்டு தாங்க ஐயா இருக்கேன். அது விஷயமா தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசவே வந்தேங்க ஐயா. ஐயோ, என்னடா நீ முதல்ல சொல்ல வேணாமா? தேவையில்லாம உன்னை என்னென்னமோ திட்டேன். வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டே இல்ல. இனிமே நம்ம எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். பேசு. ஐயா, நீங்க என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுது. என் மேல இருக்கிற வெறுப்பை தான் உங்க பொண்ணு மேல காட்டுறீங்கிறதும் புரியுது. அடேங்க அப்பா, அந்த அளவுக்கு புரியுதா உனக்கு? நீ மூலக்காரன் தான்டா. ஐயா, நீங்க என்ன வேணாலும் திட்டலாம், என்ன அவமானப்படுத்தலாம், அடிக்கலாம். அது எல்லாத்தையுமே என்னால தாங்கிக்க முடியும். நான் தாங்கிப்பேன். ஆனா ஐசம்மா பாவங்க ஐயா. உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க ஐயா. உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, தினமும் ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருக்கா. பின்ன உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண சிரிக்க வாட முடியும்? அழுகத்தான் முடியும். அதை அவ தலையெடுத்துறா. ஐயா, அவ காதலை ஏத்துக்கிறதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன்.
அவங்க அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை, வசதி இல்லை, எந்த தகுதியும் இல்லைன்னு நினைச்சேனே தவிர இப்படி உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அவ ஏங்குவான்னு அப்ப எனக்கு தெரியலங்கய்யா. ஓ, நேத்து பெஞ்ச மலையில முளைச்ச காளான் மாதிரி எங்க காதல். ஆனா விழுது விட்டு ஆலமரம் மாதிரி நிக்கிற அப்பாவோட அன்பும் பாசமும் எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. ஆ. ஐயா, இப்ப அவளுக்கு அவளோட பழைய அப்பாவான அவன் மேல உசிரியே வச்சிருக்கிற அந்த அப்பா தேவைப்படுறாரு. அந்த அப்பாவோட அவரோட அன்பான வார்த்தைக்காக, அவரோட அந்த பாசத்துக்காக அவ ஏங்குறா. ஆனா நீங்க வார்த்தையை அவ மேல நெருப்பா வீசி அவளை உயிரோட எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ வேதனைப்படுறத, அணு அணுவா சித்திரவதைப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியலங்க ஐயா. அவளுக்கு என்னால வேற எதுவும் செய்ய முடியலனாலும் அவளோட பழைய அப்பாவையாவது திருப்பி கொடுத்துடலான்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்னங்கய்யா பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்கய்யா, நான் என்ன பண்ணணும்? நீ பெருசா ஒன்றும் பண்ண வேணாம். வெரி சிம்பிள். நான் அவன் மேல கோவப்படுறேன், அவள்கிட்ட கத்துறேன், அவள்கிட்ட எரிஞ்சு விழுறேனா எதுக்கப்புறம்? நீ அவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம்.